ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சட்னி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேஸ்ட்டாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு சுட்ட ஒரு ரெசிபி தான் இது. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தோசை அப்புறம் இட்லிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ். நம்ம வந்து இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு இது கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா பொடின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த 3 பவுடர் தான். இது வந்து பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது தான் நிறைய சேர்க்குறோம். ரெட் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். பெருஞ்சீரகத்தூள் தான் அதிகமாக இருக்கணும். மல்லித்தூள் வந்து அதுக்கு பாதி தான். இதையும் நம்ம குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க காயோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சளும் போட்டிருக்கோம். இது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம சால்ட்டு உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக காய் அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். குக்கரை நம்ம மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு 3 to 5 விசில் நல்லா வேக வைக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். 3 to 5 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டணும். நம்ம எதை வச்சு வழக்கமாக மசிப்போமோ அதை வச்சு நல்லா மசிச்சு அப்படியே கொலைய வச்சிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எவ்வளோ குயிக்காக பண்ணி முடிச்சிட்டோம் அந்த சட்னி அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.